மக்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில சிவ வழிபாட்டு மூலியமா தான் போய் சேர்ந்தது. இது ஆச்சரியம் இல்லை. நான் கும்படியாவுக்கு போகும், இது வந்து ஜஸ்ட் கம்பேரிசனுக்கு. இவங்க தான் இவங்க. ஸோ இது தாய்லாண்டில் உள்ளது முதல் காமிச்சு. கம்போடியாவுக்கு போகும்போது அங்கோர் வாட்டை நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு பிரசித்தி பெற்ற தலம். அந்த இடத்துக்கு போகும்போது மெயின் ஸ்ட்ரீமாக எல்லாரும் போய் பார்க்குற அந்த கோயில்களை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் இன்னும் காட்டு பகுதிக்கு நீங்கள் நோக்கி போனீங்கன்னா டீப் இன்சைட் த ஜங்கிள் there's a particular temple, there's the name of the temple. அடைஞ்சிருச்சு, நிறைய வந்து மாற்றம் போயிட்டுருச்சு. இந்த கோயில் வந்து அப்படியே இருக்கு. It remains as a Shivan temple because it's deep within the jungle. இந்த கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருச்சு. அதை வந்து திரும்ப மறுசீரமைப்பு அப்படி பண்ணும்போது கட்டடங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதில் ஒரு முகப்புல அதே மாதிரியான ஒரு கோலம் அவங்க வேர்ஷன்ல சிவன் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த தாண்டவம் ஆடுற சிவனுக்கு கீழே பூதகணங்கள் மேலதாளம் வாசிக்கிறாங்க. அதில் நிறைய இல்லை, இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலம் வச்சுட்டு ஒருத்தவங்க வாசிக்கிற மாதிரி இருக்கும். பட் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் இந்த லெஃப்ட் ஹேண்ட், அதாவது ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்துட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டேவல் மாதிரியான டிபிக்ஷன், பல்லுலாம் போகிற பல்கள் வச்சுக்கிட்டு, முடி வந்து தலைவரி கோலமா, ஆடை இல்லாமல். இது யாருன்னா அவங்களுக்கும் வந்துட்டு அதான் சொல்லப்படுது காரைக்கால் அம்மையார் அப்படின்னு. ஸோ சோழர்களும் தென்கிழக்கு ஆசியாவும் அப்படின்ற தலைப்புக்கு வந்துட்டு அவங்களுடைய தாக்கம் அந்த ஊர்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஒரே ஒரு சாப்டர் போதும். ஸோ இது வந்துட்டு ராஜேந்திர சோழனால நடத்தப்பட்டதா? ஏன்னா இந்த கோயிலில் தான் முதல்ல பார்க்குறேன். இந்த கோயிலில் காரைக்கால் அம்மையார் பற்றின ஒரு கதையை கேட்ட ஒரு மன்னன் இது பண்ணுறாரு, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ஊர்கள்லையும் வந்து ஏன் அதை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்துட்டு நமக்கும் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கும், தென்கிழக்கு ஆசிய பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் உள்ள நட்பையும் உறவையும் வந்துட்டு சந்திக்கப்படுற ஒரு கோணத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்மளாம் வந்துட்டு எதிரிகள் மாதிரியும் வந்து இங்கே போர் தொடுக்கிறதுக்காக மட்டும் வந்தவங்க, சூறையாடுறதுக்கு வந்தவங்க, இப்படிப்பட்ட ஒரு கணிப்பு வந்து இந்த பகுதிகளில் இருக்கு நிறைய இடங்கள்ல. அப்படி கிடையாது. அதுக்கு முன்னவே நம்ம வந்துட்டு இங்கே பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நட்பு ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ சமரி என்ன அப்படின்னா, ராஜேந்திர சோழன் மட்டுமே இது செய்ய கிடையாது. அவருக்கு முன்னாடி வந்த மன்னர்கள் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் குவீன் ஒருத்தவங்க சொல்றாங்க. சோழர்கள் வம்சத்துல வந்துட்டு செம்பியன் மாதேவி அப்படின்ற ஒரு குவீன் இருக்காங்க. அந்த குவீன் வந்துட்டு சொன்ன ஒரு கட்டளையை ஃபாலோ பண்றாங்க. இந்த காரைக்கால் அப்படின்ற ஊர்ல சிவனை வழிபட்டு பக்தி மார்க்கத்துல இருந்த ஒரு பெண்மணியை வந்துட்டு அங்கீகரிக்காத எந்த ஒரு என்னுடைய பரம்பரையில வந்த சோழ மன்னர்களும் வந்துட்டு சிவனுக்கு தொண்டாற்றுறதுக்கு சமம் கிடையாது, நீங்க அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின ஒரு சீரமைப்பு விஷயத்தை வந்து சோழ மன்னர்கள் எல்லாரும் பின்பற்றுறாங்க. நீங்க பொன்னியின் செல்வன்ல பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன உருவம் கொடுத்துருப்பாங்க, அதாவது செம்பியன் மாதேவி அப்படின்ற ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ இந்த பாட்டி வந்து எனக்கு வந்து இந்த பாகுபலி படத்துல வந்து ரம்யா கிருஷ்ணன் என்ன கேரக்டர்ல வருவாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு குவீனா நான் பார்க்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எல்லா மன்னர்களும் அதுக்கப்புறம் தங்களுடைய சிவன் ஆலயங்கள்ல வந்துட்டு காரைக்கால் அம்மையாருக்கு வந்து சிலை வடிவங்கள் உத்தமசீலன் உள்ளிட்ட குழுவினரிடம் ஒப்படைக்கிறேன். Taman hijau asri dan bersih selalu dijaga sepenuh hati. Beribu terima kasih dari kami telah berkenan hadir ke acara ini. Air beriak tanda tak dalam, air tenang seperti berlian. Izinkan saya ucapkan salam untuk para hadirin sekalian. பாரில் கடந்திருக்கும் பரிசுத்த தமிழ் நெஞ்சங்களில் பரமனின் அருளால் இங்கு கூடியிருக்கும் நாம் எல்லோரையும் இந்தோனேசியா தமிழ் சிறகம் சிரம் குனிந்து அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். Om Swastiastu, Wanakam, Namo Buddhaya, Om Avignam Astu Namo Sidam, Om Siddhirastu Tadastu Swaha.
வணக்கம். நமோ புத்தாயா. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்கவென்று மனதார வாழ்த்தி தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். Selamat pagi dan selamat datang saya haturkan kepada hadirin semua. Puji syukur kita panjatkan kehadirat Ida Sang Yang Widiwasa, Tuhan Yang Maha Esa, di mana pada kesempatan ini kita diberi kesehatan, kita diberikan keringanan langkah untuk berkumpul di tempat ini dalam rangka Tamil Heritage and Culture Conference of World Tamils di Le Polonia Hotel yang diselenggarakan oleh PHDI Sumut dan World Tamil Siragam dan bekerja sama dengan Mitra Jaya Group dan Kalimas Group. இறைவன் அருளால் நாம் எல்லோரும் இங்கு ஒன்று சேர்ந்து நமக்கு நல்லாசியை வழங்கி இன்று நமது தமிழ் கலாச்சார பண்பாடு என்ற நம்மை உலகத்தில் இருக்கும் அனைவரையும் இங்கு ஒன்று கூடி நம்முடைய போன ஜென்மத்தின் கர்ம வினைகளாகிய நற்பலன்கள் இன்று நம்மை ஒன்று சேர்த்து விட்டது. வாருங்கள், நம் தமிழ் வளர்ச்சிக்கு மீண்டும் தங்களுடைய அன்பு கரங்களை எங்களுக்கு சமர்ப்பித்து நாங்கள் இன்னும் மேலான மார்க்கத்துக்கு செல்ல தங்கள் உதவியை நாடுகின்றோம். Yang kami hormati Ketua Parisada Hindu Dharma Sumatera Utara Bapak Surya, மதிப்பிற்குரிய இந்து தர்மம் வட சுமத்ரா தலைவருக்கு, yang kami hormati Parisada Hindu Dharma Pusat yang dalam hal ini diwakilkan oleh Bapak Budiana Setiawan, அன்பிற்குரிய தலைவர் புதியானா Setiawan அவர்களுக்கும், yang kami hormati Ketua PHDI Kota Medan Insinyur Subendiren M.Sos, மேடன் தலைநகர பரிசட தலைவராகிய சுபேந்திரன் அவர்களுக்கு, yang kami hormati perwakilan dari Kalimas Group Bapak N. Siwaji Raja, மதிப்பிற்குரிய சிவாஜி ராஜா அவர்கள் கலிமாஸ் நிர்வாகத்தினருடைய பிரதிநிதியாக இங்கு விஜயம் இருந்துள்ளமைக்கு, yang kami hormati Mitra Jaya Group Bapak Dato Dr. Andeska Govindasamy, மதிப்பிற்குரிய மாண்புமிகு தலைவர் கோவிந்தசாமி ஐயா மித்ரா ஜெயா நிர்வாகத்தினர் தலைவராகிய அவர்களுக்கும், yang kami hormati Mr. Purushottaman, மதிப்பிற்குரிய எங்களது பாசத்திற்குரிய புருஷோத்தமன் அவர்களே, yang kami hormati Mr. Rama Sugundan, மதிப்பிற்குரிய தலைவர் ராமா சுகந்தன் அவர்களுக்கும், yang kami hormati Mr. K. Lakshmi Narayan, மதிப்பிற்குரிய மாண்புமிகு எங்களது தலைவர் லட்சுமி கே நாராயணன் அவர்களே, yang kami hormati Dr. Arul Malar, மதிப்பிற்குரிய எங்களது சகோதரி Dr. Arul Malar, டாக்டர் அருள் மலர் அவர்களே, yang kami hormati Dr. R. Sendil, மதிப்பிற்குரிய டாக்டர் செந்தில் அவர்களுக்கு, Bapak Ibu sekalian, demikianlah tadi di awal pembukaan kami. Berikut, marilah bersama-sama kita menyanyikan lagu kebangsaan Indonesia Raya. Hadirin kami persilakan untuk berdiri. இப்பொழுது இந்தோனேசியா தேசிய கீதம் வழங்கப்படும். ஆகையால் தயவு செய்து நாம் அதற்கு Maaf, yang akan dipandu oleh Miss Anita. இப்பொழுது அனிதா அவர்கள் இப்பாடலை முன் வந்து நடத்தி செல்வார்.